உதயம் சௌத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இல. புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார், அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அவர் அடுத்த தடவை எலெக்ஷன்ல ஜெயிச்சாலுமே அமைச்சராக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இத? அதாவது நல்லா நம்ம தெளிவா பார்க்கணும். இந்திய நாட்டினுடைய இறையாண்மை ஒருபுறம் என்பது போல இந்திய நாட்டினுடைய நீதித்துறை, அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய கண்ணியமும் கௌரவமும் மிகச் சரியான நீதி அரசர்களால் ஆளப்பட்டு உலக அளவிலே பெயர் பெற்ற உச்ச நீதிமன்றம் என்பது இந்திய துணைக்கண்டத்தின் உச்ச நீதிமன்றம். இந்த உச்ச நீதிமன்றத்துல இப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கும்போது, ஆனா இப்ப கொஞ்ச நாளா இந்த காவிகள் வந்ததற்கு பிறகு, யாரு மிஸ்டர் நரேந்திர மோடி கூட்டங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதன் உள்ளேயும் கூட சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இடத்தில் இவர்கள் சில வேலைகளாக பல்வேறு ஆட்களை உள்ள அனுப்புவதாக தகவல். அதனுடைய விளைவாக இப்ப பாருங்க, ஜெயலலிதா என்ன செஞ்சது? சிறையில கடைசியில 4 வருஷம் சேர 100 கோடி ஃபைன். தெளிவா போட்டாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட குற்றத்தை செய்து மக்களிடம் ஊழல் செய்த அந்த ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்காங்க. அவங்களுக்கு கேஸ்ல அவங்க பெயில்ல வருவாங்க. ஆனா அவங்க முதலமைச்சரா இருப்பாங்க. ஒரு தடவை பதவி போச்சு, திரும்ப என்ன பண்ணாங்க, இடைத்தேர்தல் மறுபடியும் சிஎம் ஆனாங்க. அப்பெல்லாம் வழக்குகள் இருக்குதே, வழக்கு இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி இப்படி அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனால் இன்றைக்கு என்னுடைய அன்பு சகோதரன் செந்தில் பாலாஜி 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய மனுஷன். உண்மையிலேயே அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள் உட்பட அத்துணை பேரும் அவர் மீது அளவு கடந்த அன்பும் பாசம் வைத்திருப்பார்கள். எப்படி நடந்தது, எப்படி போனது, அவர் பெயரை வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் ஊழல் நடந்தது, இந்த ஊழல் வழக்கு விசாரணையில தெரிய போது, அந்த விசாரணையின் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறது என்பது வேறு. ஆனால் வெயில்ல வெளியே வந்ததற்கு பிறகு, இது என்ன வேலை? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற வேலைக்கு நான் இப்ப என்ன எதுக்காக கேட்கிறோம்னா, மிக தெளிவாக ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த ஜார்க்கண்ட் இருக்கு இல்லையா, ஜார்க்கண்ட் மாநிலம், ஜார்க்கண்ட்ல சிபு சோரனுடைய உறவினர் தானே, நம்பகம் தான் ஹேமந்த் சோரன். ஹேமந்த் சோரன் மேல வழக்கு, ஊழல் வழக்கு. அந்த ஊழல் வழக்கு இருக்கின்ற போது பெயில கொடுத்து எந்த கண்டிஷனும் போடல. நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும்ல, பெயில் அவ்வளவுதான். ஏன்னா அக்யூஸ்ட்னா என்ன அர்த்தம்? குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குற்றவாளிக்குரிய தண்டனை கொடுக்க கூடாது, சட்டப்படி கொடுக்க கூடாது. அதுதான் தர்மம், அதுதான் நியாயம். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குற்றவாளி தண்டனையாக உடனே அவர் பதவி விட்டு நீக்கிறது, உடனே அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறதும் எப்பயும் கிடையாது. கேஸ்ல அக்யூஸ்ட் கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனே இம்மிடியேட் நடவடிக்கை எடுக்கிறது சட்டம். அதை நம்ம வரவேற்போம். ஆனால் இப்ப இந்த நம்முடைய அன்பு சகோதரர் இளவல் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன, அவர் அந்த வழக்குல பெயில்ல வெளியே வந்தாரு. பெயில்ல வெளியே வந்துட்டு சட்டப்படியாக ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாருல, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுதானே அமைச்சர் ஆனாரு. அப்ப என்ன எல்லாம் தூங்கிட்டாங்களா? ஆக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு அமைச்சராக அவர் நல்ல விதமாக பணியாற்றி கொண்டு வருகிறார். இப்ப திடீர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை 2026 பெறும் என்கின்ற தகவல்கள் மிக தெளிவாக மோடி அன்கோக்கு போயிடுச்சு, அமித்ஷா கூட்டத்துக்கு போயிடுச்சு. அவங்க திமுகவினர் மீது இனிமே எல்லா வகையாக விதவிதமான சந்து பூந்தல் எல்லாம் பூந்து இவர் மேல வழக்கு, அவர் மேல வழக்கு, முடிஞ்சு போய் விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் புதுசா சோமோட்டா மாதிரி இப்போ ஒரு வழக்கு மறுபடியும் இருப்பீங்க. இதெல்லாம் இதுக்கு முந்திலாம் கிடையாது. ஏற்கனவே விசாரணை கோர்ட்ல விடுவிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. என்னமோ இந்தியாவுல கேஸே இல்லாம கோர்ட்லாம் இருக்கிற மாதிரியும் என்னமோ இவங்க எதுனா மறுபடியும் அதை எடுத்து அப்படியே காப்பாத்துறாங்களாம். எல்லாம் அநியாயம். இங்க நம்முடைய அமைச்சரவையில கூட ஒழுங்காக சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரர்கள் மேல கூட அந்த மாதிரி செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக ஒண்ணு புரியுது, வரக்கூடிய தேர்தல்களுக்குள் திமுகவினருக்கு தொல்லை கொடுக்கணும்,
திமுக வந்து மக்கள் மத்தியில பேர் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு இந்த வேலைகளை செய்வது இந்த RSS பிஜேபி கும்பல் தான் அப்படின்னு நான் அழுத்தமாக குற்றம் சாட்டுகிறேன். இவங்க எதை செய்தாலும் கூட இப்ப எழுதி வச்சுக்கோங்க, இவர்கள் எதை எப்படி செய்தாலும் இவர்களுடைய உண்மை உருவம் மக்களுக்கு தமிழ்நாட்டுல தெரியும். அது யாரும் இவங்க எந்த நாடகம் போட்டாலும் நடக்காது. எல்லாமே வெளியில வந்துடுச்சு. இனிமேலும் திமுகவுக்கு தொல்லை கொடுத்தீங்கன்னா இன்னும் 200 தொகுதிகள்ல வெற்றி பெறுற திமுக 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான நிலைகளுக்கு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், இப்ப தொடர்ச்சியாக திமுகவுக்கு அதிகப்படியான ரெய்டு வர்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ டாஸ்மாக் விவகாரத்துல கூட ஒரு தீர்ப்ப வந்து உயர்நீதிமன்றம் குடுத்திருந்தது. அதாவது அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தியது அப்படிங்கிறது சட்டவிரோதம் ஆகாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்புல போடப்பட்ட வழக்க வந்து அவங்க தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறப்போ, அது ஒரு பின்னடைவா தானே பார்க்க முடியுது. அதாவது ஒரு காரியம் ஒரு செய்யறது நடக்கும்போது அதை எதிர்த்து நீதிமன்றம் போவது தவறானதல்ல. நீதிமன்றத்துல போய் நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அதை விசாரிச்சு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லலாம். ஆனா அதுவே இறுதி தீர்ப்பு இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அமலாக்க பிரிவு. இந்த அமலாக்க பிரிவுன்றது எவ்வளவு வேடிக்கையானது. ஏன்னா இந்தியாவுல மரியாதை குறைவாயிடுச்சு. ஒரு காலத்துல அமலாக்க பிரிவுன்னு வந்தா எல்லாருமே அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. பத்திரிகை செய்திகள்லயே பெரிய செய்திகளா இருக்கு. இப்ப அப்படி இல்லை. ஒரு சாதாரணமாக யாரோ ஒரு வேலையை செய்யறதுக்கான வேலையாட்கள் போல அவங்க ஆக்கி விட்டாங்க. அந்த துறையவே எதுக்கு கேவலமாக்குனாங்கன்னா, பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்கள் வீட்டுக்கெல்லாம் அமலாக்கத்துறை. அப்படி போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நான் இதே சொன்னல, மிக தெளிவாக பார்க்கணும்னா மராட்டியத்துல தேசியவாத காங்கிரஸ் இருக்குல்ல, அதனுடைய தலைவராக யார் இருந்தாங்க? தேசியவாத காங்கிரசினுடைய தலைவராக இருந்தது சரத்பவார். அந்த சரத்பவார் அஜித் பவார். அந்த அஜித் பவார் இருக்கும்போது மோடி அந்த மராட்டியத்துக்கு போறார். மேடையில முழங்குகிறார். அவர் பெரிய நாடக நடிகர்ல, நம்ம நடிகர் செந்தாமரை மாதிரி அப்படி அதே மாதிரியே இருப்பார். அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, எச்சரிக்கை செய்கிறேன் மிஸ்டர் அஜித் பவார், நியர்லி 10,000 crore 2,000 crore proved 10,000 crore உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு தெளிவா வேகமாக பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு வந்தார். 10 நாள் கழிச்சு அவர் வந்து பிஜேபியில போய் சேர்ந்தார். பிஜேபியில் சேர்ந்தவுடன் அமலாக்க பிரிவு போய் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் ஸ்டாப். அமலாக்க பிரிவு என்ன பண்ணிச்சு ஏது பண்ணிச்சுன்னு கூட இல்லை, எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஒண்ணு. அது மட்டுமல்ல, துணை முதல்வர் அவர் மிகப்பெரிய அளவிற்கு பதவி. அப்போ பிஜேபியினுடைய பார்வையில் அமலாக்க பிரிவு எப்படி நடத்தப்படுகின்றதுக்கு இதை விட உதாரணம் உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட இன்னொரு மாசமானதான் நான் ஏற்கனவே சொன்னேன். சத்யபால் மாலிக் அவரு தெளிவா சொன்னார், நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி, நான் வந்து வான் பண்ண அந்த இடத்துல தீவிரவாதி தாக்கு இருக்கும், வான் வழியாக போகலாம், தரைவழி போகக்கூடாதுன்னு அரசாங்கத்துக்கிட்ட சொன்னேன். கேட்கல, எடுத்துக்கவே இல்லை. உளவு பிரிவினுடைய ரிப்போர்ட்டே எடுத்துக்கலன்னு அவர் வருத்தப்பட்டு பத்திரிகைகள்கிட்ட முதல் பின்னால் 2 நாள் கழிச்சு பேசினார். அவருடைய வீட்டுக்கு அமலாக்கத்துறை என்னது, அமலாக்கத்துறை போய் அவரை சார்ஜ் பண்ணி அவரை விசாரணை பண்ணி எட்டுன்னு போயிட்டாங்க. அப்போ அமலாக்கத்துறை என்பதை எப்படி வைத்திருக்கிறார்கள்? இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக இவர்கள் எதை செய்தாலும் அதுல எந்த விதமான உண்மையும் இருக்க போறதில்ல. இவங்களுக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கெல்லாம் போவான், இவங்களுக்கு எதிர்ப்பான கட்சிக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போவான். ஆனா அவர்களே யாராவது ஒருத்தர் இவங்க கட்சியில சேர்ந்துட்டா அமலாக்கத்துறை சல்யூட் அடிப்பான். அப்ப என்ன மரியாதை? ஆகவே இதுல வந்து ஒண்ணும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பிஜேபி இப்படித்தான். இல்ல, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் பட்சத்துல அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் அப்படின்னா, அது அதிமுக பாஜகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுத்துரும். சாதகமா பாதகமா என்பது மக்கள் சட்டப்பேரவை தேர்தலில் தெரிவிப்பார். இப்ப என்ன சாதகம் பாதகத்தை பத்தி? நல்லா இருந்த மனுஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவரை போய் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அது திமுகவிற்கு பிளஸ் ஆகும் மாறும். இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு, ஏன் அவர் வந்து இதை விட மோசமா செஞ்சவங்கலாம், ஜெயலலிதாலாம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய இருந்தவங்க எல்லாம் ஜாமீன்ல வெளியே வந்து பதவியில இருந்தாங்க, ஏன் இவருக்கு மட்டும் பதவியில் இருக்கக்கூடாதா? இவங்க பிஜேபி சேர்ந்த மந்திரிகளே வெளி மாநிலங்கள்ல
தெளிவாக வெளியில வந்து அவன் ஜாமீன்ல வந்து பதவியில இருந்தான். அதெல்லாம் இருக்கலாம், இவங்க மட்டும் இருக்கக்கூடாதான்றது எல்லாரும் எல்லா இடத்துலயும் பேசப்படும். அப்போ உண்மை வெளிவரும். திமுக இன்னும் வலுப்பெறும். உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.